காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் எல்.கே. சுதீஷ் பங்கேற்றதற்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கமளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நண்பர் என்ற அடிப்படையில்தான் நூல் வெளியீட்டு விழாவில் எல்.கே. சுதீஷ் பங்கேற்றதாகவும் விளக்கமளித்தார். அவர் பல ஆண்டு காலமாக சுதீஷுடைய நண்பருங்க. அவர் இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் நண்பர் என்கின்ற முறையில் அவருடைய விழாவில் கலந்து கொள்வதற்கு நேரடியாக பத்திரிகை கொடுத்தாருங்க. அந்த வகையிலே நண்பர் என்ற முறையில் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கார். அவ்வளவுதான். அதுக்கும் கூட்டணிக்கோ கட்சிகளுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்கத்தக்கது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மாநில கட்சி தலைமையில் ஆட்சியில் இருந்தால் நல்லது என்று கூறினார். தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி இருந்தால் நல்லது. ஆட்சியில் பங்கு அப்படின்றது எல்லா கட்சிகளும் வலியுறுத்தினாங்க. உங்களுடைய நிலைப்பாடு? நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்கது.